அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பல்லாக்கு டிவியினுடைய நேயர் பெருமக்களே, புனிதம் நிறைந்த ரமலானின் 2வது நாளை நாம் தொட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சங்கை மிகுந்த ரமலானில் நாம் நோன்பு நோற்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இறைமறை குர்ஆன் ஒரு வார்த்தையை மிக தெளிவோடு சொல்லி காட்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்ட சமூகத்தார்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அந்த மாதிரி. வடிவங்கள் வித்தியாசப்படுமே தவிர நோன்பு என்ற அந்த ஒரு அம்சம் இருந்திருக்கிறது. ஆனால் இது மாதிரி நோன்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இந்த ஷரியத்தில் இப்படி நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சஹரில் நம்ம சாப்பிட்றோம், சுபுகுடைய அந்த நேரம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இஃப்தார் மகரிபுடைய நேரத்தில் நம்ம நோன்பு திறந்துடுறோம். சில செயல்கள் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினது சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் அப்படிங்கிறான். நீங்கள் எல்லாம் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிறான். ஆம், தக்குவா என்பது இறை அச்சம் என்று நமது பரிபாஷையில் நாம் சொல்கிறோம். தக்குவாவினுடைய யதார்த்த பொருளை பெருமக்கள் எப்படி தருவார்கள் தெரியுமா? இம்திசாலு அவாமிரில்லாஹி தஆலா வஜ்தினாபு அன் நவாஹிஹி. அல்லாஹ் சொல்லுறத இருக்கு இல்லையா, ஏவி இருக்கிறான் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஏற்று நடத்தலும், எவைகளையெல்லாம் விலக்கி விடுமாறு அவன் தடை செய்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து நடப்பதும் தக்குவாவினுடைய யதார்த்தம். இது சாமானிய குணம் அல்ல. ஈமான்தாரிகள் உள்வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது அமரர்களினுடைய குணம். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். யார்? அமரர்கள். அவன் எதை ஏவினானோ அதை செயல் வடிவப்படுத்தி விடுவார்கள். இதான் அமரர்கள். இந்த அமரர்களின் குணத்தை அல்லவா தக்குவாவாக நம்மிடம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த தக்குவாவை இந்த நோன்பு நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் எவ்வளவு அழகானது இந்த நோன்பு. இதை விட்டு விடலாமா? இறைவன் சொல்கிறான் தொடர்ந்து, ஐயாமம் மஅதூதாத், எண்ணப்பட்ட நாட்கள். ஒரு 30 நாள் நம்ம நோன்பு நோற்க போகிறோம், அல்லது 29 நாட்கள் நோன்பு நோற்க போகிறோம். அல்லாஹ் நம்மீது எவ்வளவு ஆழமான கருணை உடையவன் என்று பார்த்தால் புரியும். ஃபமன்கான மின்கும் மரீதன், உங்களில் யாருக்காவது நீங்கள் நோயாளியாக இருந்தீங்கன்னு சொன்னால், அலா சஃபரின், உங்களில் யாராவது பிரயாணத்தில் ஒரு நீண்ட தூர பிரயாணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்குமேயானால் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவங்க வேறு நாளில் எத்தனை நாள் விட்டோமோ நோம்ப அதை கணக்கிட்டு பிடிச்சிக்கிறட்டும் அப்படின்னு அல்லாஹு தாலா சலுகையும் கொடுக்குறான். அந்த சஃபர உள்ளவங்க நோன்பை கலா செய்கிறது அப்படிங்கிறது இருக்குது. நோயாளிகளில் 2 வகையினர்கள். நோயாளிகளில் நீங்கக்கூடிய நோய், ஒரு சின்ன காய்ச்சல், ஏதோ ஒரு வகையில் ஒரு வாமிட்டிங் ஏற்பட்டிருக்கு, அவரால் கட்டுப்படுத்த முடியலை, ஏதோ ஒரு வகையில் உபாதைகள், அது நிரந்தர வியாதிகள் அல்ல, நீங்குகிற வியாதிகள் தான். இடையே ஒரு துவாவும் கூட. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டினால் பரக்கத்தினால் ஆபத்தான நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நீங்காத வியாதிகள் நம்மிடம் நீடித்து விடாமல் பாதுகாப்பானாக, நம்மிடம் குடிகொண்டு விடாமல் காப்பாற்றுவானாக. சின்ன சின்ன நோய்கள் வரத்தானே வேண்டும், அவன் அருளை உணர்த்துவதற்காக வேண்டி. ஆம், நமது பாவங்களையெல்லாம் அது புடம்போட்டு மன்னிப்பதற்கு காரணமாக அமைகிறது இல்லையா? சின்ன சின்ன வியாதிகள் வந்துதான் செல்ல வேண்டும்.
நமது ஈமானை சோதிப்பதற்காக. ஆனால் பெருவியாதிகள் பாதிப்பை நமக்கும் நமது குடும்பத்தினர்களுக்கும் ஏற்படுத்தி விடாமல் இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாத்து அருள்வானாக. ஆம், நீங்குகிற வியாதி என்றால் அவர்கள் அந்த நோன்பை இன்னொரு நாட்களில் பிடித்து கொள்ள முடியும். நீங்காத நோய் உடையவர்கள் என்றால் வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவை வழங்கிவிட வேண்டும். அவங்க ஒரு நாள் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கான உணவு வழங்கிறது ஃபிதியா, இறைமறை சொல்லி காட்டுகிறது. ஃபமன் தவ்வா ஹைரன் ஃபஹுவ ஹைருன் லஹு, அவன் கருணை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று பாருங்கள். அப்படி நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுக்குற உணவு ஒரு நாள் உணவு, கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறாங்க, தாராளமாக அது நல்லது என்று இறைவன் சொல்லி காட்டுவான். ஆனால் இத்தனையும் சொன்ன ரப்புல் ஆலமீன், நம்மீது கருணையும் அக்கறையும் கொண்ட ரப்புல் ஆலமீன் இந்த உடல் வடிவத்தையும் உணர்வுகளையும் அனைத்தையும் அவன்தான் உருவாக்கினான். அத்தகைய ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கிறான், வ அன் தசூமு ஹைருன் லக்கும், நீங்கள் நோன்பு நோற்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்குன்தும் தஅலமூன் அப்படின்னு வேற சொல்கிறான். இந்த தஅலமூன்ங்கிறது அந்த இல்முலேருந்து வரக்கூடியது. நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே தெளிந்த ஞானம் இருக்கும் என்றால், நுட்பமான அறிவு இருக்கும் என்றால், அது ஆத்மீக அறிவாக இருக்கலாம், ஆன்மீக அறிவாக இருக்கலாம், மருத்துவ அறிவாக இருக்கலாம், சீரான அறிவு இருக்கும் என்றால். சில மருத்துவர்கள் சொல்வார்கள் நீங்கள் பிடிச்சிடாதீய அப்படிம்பாங்க. சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் நுட்பமாக ஆழமாக ஆராய்ந்து சொல்வார்கள், நீங்கள் நோன்பு நோற்கலாம், பிரச்சனை இல்லை, இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் விட்டுருங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதை குறித்த ஞானம் கொஞ்சம் நுட்பமாக தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். சரி, எந்த உடலையும் இறைவன் வருத்துவதற்கு அவன் விரும்புவதே கிடையாது. அவன் நம்மீது கருணையும் அக்கறையும் கொண்டவன், படைத்தவன் இல்லையா? ஒரு பெற்ற தாய்க்கு தன் பிள்ளைக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் என்று நினைத்தால் அதை செயல் வடிவப்படுத்த அந்த தாய் ஏவுவாளா? தாயை விட எத்தனை மடங்கு கருணை உடையவன். அத்தகைய அருளாளன் அல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தையை சொல்கிறான் என்றால், அந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிவிதமான பரிசுகள் இல்லையா, அதனுடைய பாக்கியங்கள் நம்மிடம் நழுவவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தானே அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுவான் என்பதை அறிஞர்கள் மிக தெளிவோடு உணர்த்தி காட்டுவார்கள். நபித்துவத்தினுடைய 15வது ஆண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து, பிறந்த மண்ணிலிருந்து திறந்து மதீனா ஷரீஃபிற்கு சென்ற 2வது ஆண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ஆண்டுகள் பூரணமாக நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அத்தகைய பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்த நோன்பு நமக்கு பிடிக்காமல் போய்விடுமா? ஒரு காலமும் அதை நாம் விடுவதற்கான சூழல்கள் நம்மை சேர்ந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, சிரமத்தின் காரணமாக நோன்பை தற்காலிகமாக விட்டுக்கொள்வதற்கான அனுமதியை இஸ்லாம் வழங்கித்தான் இருக்கிறது. ஆனால் நமது சிந்தனைகளில் இந்த உலகத்தின் மாயைகள் அல்லவா ஆக்கிரமித்திருக்கிறது. எனவே சின்ன சின்ன வியாதிகள், சின்ன போன்ற சிறு பிரயாணங்கள், இது மாதிரி லேசான அந்த அமைப்பிற்காக நோன்பை விடுறதுக்கு நமக்கு தான் சலுகை இருக்குல்ல அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஒற்றை நோன்பு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் திரும்ப வரப்போகிறதில்லை. இது உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்துக்கு ஆரோக்கியம் மாத்திரமல்ல, தக்குவாவை வருத்துகிற அற்புதமான ஒன்று மாத்திரமல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு ஈடாக இது அல்லாத எந்த ஒரு நாள்லையும் எவ்வளவு நோன்பு நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றா கூட ஒரே ஒரு நோன்பிற்கு கூட அது ஈடாகாது என்பதை அறிஞர்கள் மிக தெளிவோடு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் அவர் உண்மையான விசுவாசத்தோடும்
நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவும் இறை சமூகத்திலிருந்து அவன் அருளை உள்வாங்கிய எதிர்பார்த்தவர்களாகவும் பிடிப்பார்களோ குஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவர் முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது என்று உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. இந்த மன்னிப்புக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறாங்க, யார் ஒருவர் நோன்பை நோற்பார்களோ பஅதஹுல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், 70 ஆண்டுகள் நரகிலிருந்து அவர் தூரமாக வைக்கப்படுவார் என்ற ஒற்றை வரி நமக்கு போதாதா? இந்த உலகத்தின் உஷ்ணமே நம்மை தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு தூரம் நிழல் நோக்கி ஒதுக்கி வருகிறோம். வெயிலில் நாம் உடல் சென்று விடாமல் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம். வெறும் காலை தரையில் வைக்க முடியாத அளவுக்கு சூடுகளை எப்படியெல்லாம் உணர்ந்திருக்கிறோம். உஷ்ணம் கொப்பளிக்கிற வேளைகளில் அறிஞர்கள் அந்த வேளையில் உச்சி வெயில் அடிக்கிற பொழுது வெளியே வந்து விடாதீர்கள் என்ற உத்தரவுகளையெல்லாம் நமது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சந்தித்திருக்கிறோம். அப்படி இருக்க கொடும் நரகத்தின் ஒற்றை சிறு துவாரம் திறந்திருக்குமானால் இந்த பூமி கரிந்து சாம்பலாகி போய்விடும் என்ற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நரகத்தின் உஷ்ணத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அதிலிருந்து 70 ஆண்டு தூரத்திற்கு ஒரு நோன்பு இறைவனுக்காக நோற்கிற பொழுது செல்ல முடியும் என்றால் எத்தனை நோன்புகளை நாம் நோற்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் நரகிலிருந்து நாம் தூரமாகி விடுவோம். இந்த நோன்பை விடலாமா? சின்ன சின்ன காரணங்களை காட்டி ஏதாவது ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்து நோன்பை விடலாமா? சொல்பவர்கள் சொல்லட்டும், ஆனால் சொர்க்கம் நம்மை சோபிக்க காத்திருக்கிறது. நரகிலிருந்து நாம் தூராகி நிற்க நாமெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் இல்லையா? இன்னும் ஒன்று, விஐபி வாயில்களாக நோன்பாளிகளுக்கு அழகான சொர்க்கத்தின் ரையான் என்ற வாசல் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், அந்த ரையானின் வாசல் இந்த உலகத்தில் பார்க்கிறோமே, உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு மாத்திரமே அது கதவு தானாக திறக்கும். உள்ளே சென்று விட்டால் மூடிவிடும். அதன் அனுமதி சாவி இல்லாதவர்கள், அதற்கான முகாந்திரம் இல்லாதவர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் எத்தனை செக்யூரிட்டி கேட்கள் இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலும் அத்தகைய வாசல் இருக்கிறது. நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற வாசல் உங்கள் பெயர்களை கூவி அழைக்குமே, வாருங்கள் என்று. நாம் எவ்வளவு கண்ணியத்தோடு அந்த வாயிலின் வழியாக உள்ளே, விஐபி வாயில் இல்லையா, அது கிரீன் சேனல், அப்படி நுழைகிற வாய்ப்பு இந்த நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்றால் இந்த நோன்பை காரணங்கள் சின்னதாக இருக்கிறது, அதை காட்டி இதை கடந்து விட்டு செல்வோமே, அதான் இறைவன் சலுகை தந்திருக்கிறானே என்று சும்மா அப்படி செல்ல முடியுமா என்பதை நீங்கள் சற்று சிந்தனைக்கு சீர்தூக்கி பார்க்க நான் உங்களை தூண்டுகிறேன். ஆம், இன்னும் ஒன்று, மற்றவைகளுக்கெல்லாம் கூலிகளாக இறைவன் ஒவ்வொன்றை சொல்லி காட்டுவான். இந்த ரமலானை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு. அல்லாஹு சொல்கிறான், ஒவ்வொரு அமலுக்கும் அவனுக்கு ஒரு கூலி இருக்குதுமா, இல்லை செய்யாம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி, அது எனக்குள்ளது, சொந்தம் கொண்டாடுகிறான் அல்லாஹ். அவன் தனக்கு சொந்தம் கொண்டாடுகிறான். வ அன அஜ்ஸி பிஹி, நான் கூலியாக அவனுக்கு நேரடியாக கொடுப்பேன்னு சொல்கிறான். ஆம், மற்ற வணக்கங்கள் கூட பிறர்களுக்கு தென்பட வாய்ப்பு இருக்கிறது. நோன்பு என்பது நாம் சொல்லாமல் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதே. அப்படியானால் அந்த மாண்பான நோன்பை அவன் எவ்வளவு அழகான முறையில் பாதுகாப்பான். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஆம், பதவி கிடைக்க வேண்டும் இல்லையா? இந்த பதவிக்கு இந்த ரமலானில் நமக்கு வாய்ப்பை அழகாக அத்தனையும் திறந்து தந்திருக்கிறதே. பசித்திரு, நோன்பை நோக்கிறோம். விழித்திரு, நின்று வணங்குவோம். தனித்திரு, அவனுக்காக நாம் ஒதுங்கி நின்று யாத்திகாஃபு போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவோம் இல்லையா? அத்தகைய மாண்பான இந்த நோன்பை விட்டு விடாது
சரியான முறையில் நோற்ற நன்பாக்கியமுடையவர்களாக நம்மை ஆக்கி மேலே சொல்லப்பட்ட அத்தனை உவகையான பாக்கியத்திற்கும் அருகதை உடையவர்களாக அல்லாஹ் நம்மை அகப்படுத்தி கொள்வானாக. அடுத்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.